ஆண்டவர் எப்போதுமே அந்த உறவுக்காக ரொம்ப ஏங்குவார். அந்த உறவு ரொம்ப ஆண்டவருக்கு பிடிக்கும். அதனாலதான் அவர் சொல்றா, என் ஆத்தும நேசர். முதல்ல இந்த நேசரை தியானிப்போம். இந்த நேசர்ன்றது என்ன தெரியுமா? மை லவர், மை ஒன்லி ஒன் லவ். ஒரே லவ் தான். அதான் அவன் முதல்ல ஸ்டார்ட் பண்றான். அவன் முதல்ல பாருங்க நேசர்னு கூப்பிடல, ஏன்னா அவன் வெயிட் பண்றான். பெண்களுக்கு எப்போதுமே கொஞ்சம் வெயிட் பண்ற அளவுக்கு உங்களுக்கு ஒரு ஹார்மோன் உண்டு, அதான் ஈஸ்ட்ரோஜன். ஆணுக்கு இருக்கிற ஹார்மோன் வந்து துரிதமா இருக்கும், பெண்ணுக்கு இருக்கிற ஹார்மோன் வந்து ஸ்லோவா வேலை செய்யும். அப்படிதான் கர்த்தர் ஆணையும் பெண்ணையும் படைத்திருக்கிறார். நீங்க கழுக பாத்தீங்கன்னா இன்னும் ஆழமான சத்தியங்களை கற்றுக்கொள்ளலாம். ஒரு பெண் கழுகு இருக்கு பாத்தீங்களா, ஒரு ஆண் கழுகோடு அவ்வளவு சீக்கிரத்துலலாம் உடல் உறவு கொள்ளாது. அது ஒரு 5 முறை டெஸ்ட் வைக்கும். அவங்க 2 பேர் தான் ஜோடியாக போறாங்க அப்படின்னா அந்த பெண் கழுகு என்ன செய்யும்? ஒரு ஒலிவ இலையை கொத்தும். அதை கொத்தி கொண்டு வந்து கிட்டத்தட்ட ஒரு 30,000 அடிக்கு மேல போய் அந்த இலைய அப்படி வாயிலிருந்து விடும். அப்ப அந்த ஆண் பறவை பெண் பறவை அடைய வேண்டும் என்று சொல்லி சுத்தி சுத்தி வரும்போது இந்த பெண் பறவை என்ன சொல்லுதுன்னா, அந்த உயரத்திலிருந்து கொடுக்கப்பட்ட இந்த இலைய நீ எப்படி ஆகிலும் போய் கொத்திட்டு வரணும். பொறுப்பு இருக்கான்னு பாக்குது. இது இவன் வர்த்தா 3 மாசம் டெஸ்ட் பண்ணுது. அந்த கழுகு எத்தனை முறை தெரியுமா? 6 முறை இந்த இலையில மேல கீழே மேல கீழே அது அந்த ஆண் பறவை கொத்தணும், மறுபடியும் கொண்டு பெண் பறவைட்ட கொடுக்கணும், மறுபடியும் விடும். 6 முறை 3 மாசம் டெஸ்ட் பண்ணதுக்கு அப்புறம் தான் யூ கேன் டச் மை பாடி அப்படின்னு இந்த பெண் பறவை சொல்லுதுன்னா, அது தன் வாழ்க்கை ஒரு குறுகிய வாழ்க்கை தான், ஆனா அந்த வாழ்க்கையை அது எந்த அளவுக்கு நோக்கத்தோட பாக்குது. அதுலயும் இந்த சில பெண் பறவைகள்லாம் நீங்க பாத்தீங்கன்னா அந்த வேடந்தாங்கல்ல வந்து உட்காரும். கிட்டத்தட்ட ஒரு 9,000 கிலோமீட்டர் 10,000 கிலோமீட்டர் தாண்டி பறந்து வருது. முதல்ல ஆண் பறவை தான் வரும், ஒரு 4 மாசம் கழிச்சு தான் பெண் பறவை வரும். இந்த ஆண் பறவைகள் வந்து ஒரு 4 மாசத்துல அழகா கூடு கட்டும். தூக்கணாங்குருவியோட கூடு அதை நீங்க பாத்தீங்கன்னா தெரியும். அது எந்த மழையும் எந்த புயலும் அந்த கூட்டை அசைக்க முடியாது. புயலோட சுத்துமே ஒழிய அந்த கூடு கீழே விழாது. அதுல முதல்ல ஆண் பறவை தான் தன் பெண் பறவை முட்டையிடுறதுக்கு முன்னால அது முதல்ல போய் கூடு கட்டி அழகாக வீட்டை செட் பண்ணிட்டு தான் பெண் பறவையை கூட்டிட்டு வரும். ஒரு நல்ல திருமணமாக போற ஆளு தன்னை முதல்ல ஸ்ட்ரெங்தன் பண்ணுவான். அதை பெண் பார்க்கணும். தூக்கணாங்குருவிட்டெல்லாம் பாடம் கற்றுக்கணும். அவ்வளோ சீக்கிரத்துலலாம் அவங்க இடம் கொடுக்காது. அந்த வீடெல்லாம் பார்க்குது. இதெல்லாம் என்ன குறிக்குது? பெண்கள் எப்போதுமே ஆண்கள் பொறுப்புள்ளவர்களாய் என்று பார்த்த பிற்பாடு தான் அவங்க அதுக்கு இணையறாங்க. அதுக்கு பேர் தான் ஆத்துமநேசன். பாருங்க, எடுத்தோடனே இயேசு அப்படின்னு உடனேலாம் இது பண்ணல. முதல்ல அவர் என் மணவாளன், இவரோட பயணப்படுறேன், அவரை நல்லா நான் புரிந்து கொள்றேன். எந்த உறவு தெரியுமா நல்ல ஆழமா இருக்கும்? மணவாளனோடு சேர்ந்து ஒரு மனைவி ஒரு புருஷனோட பயணப்படும் போது அந்த மணவாளனுடைய எல்லா காரியங்களையும் அவள் புரிந்து கொள்வாள்.